இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களெல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மனிதன் தன் வாழும் காலத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒன்று அடிமைத்தனம்னு சொல்லுவார். மனுஷன் எதுக்காவது ஒன்றுக்கு அடிமையாக தான் இருக்கிறான். அது புற வாழ்விலோ அக வாழ்விலோ. அகம்புறம் இருக்கு இல்லையா, வெளிப்புறத்தில் எதுக்காவது ஒன்றுக்கு அவன் அடிமையாக தான் இருந்துட்டு இருக்கான் இது வரைக்கும். இல்லை உட்புறத்தில் அக வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த அடிமைத்தனத்தை மீட்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அடிமைத்தனம் இல்லாத சுதந்திரமான விடுதலை வாழ்வை வழங்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை இன்றைக்கு நம்ம தியானிக்கவிருக்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகம் எசையா புஸ்தகத்திலிருந்து. எசையா 63ஆம் எசையான்னு சொல்லுவார்கள். அதாவது முதல் எசையா மக்கள் பாவத்தெல்லாம் கடவுள் சொல்லுவார், தப்பு செய்றீங்கன்னு சொல்லுவார். 2ஆம் எசையா அடிமையாக கொண்டு போகப்படுவார்கள். 3ஆவது எசையா விடுதலை செய்தி கொடுக்கப்படுங்க, உங்களை காப்பாற்றி கூட்டு வருவேன் என்று அந்த செய்தி கொடுக்கப்படும். அதுதான் 3ஆம் எசையா அந்த பகுதி. இஸ்ரேல் மக்கள் அதாவது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு வாக்கில், குறிப்பாக 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். திருச்சட்டமாக தூக்கி போடுறது வெளியே, மனம் போன போக்கில். இப்போ கடவுள் அசீரியாவை தன் மக்களை தண்டித்து திருத்தும் கோலாக பயன்படுத்தினார். பைபிள் அப்படிதான் இருக்கு பாருங்க. அசீரிய மன்னன் நபுக்கத்நேசரை கொண்டு இஸ்ரேல் மக்களை அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போக செய்கிறார். அங்கே போய் கஷ்டப்படுப்போம். நபுக்கத்நேசர் இஸ்ரேல் நகரை அழிக்கிறார். எருசலேம் ஆலயத்தை நிர்மூலமாக்குகிறான், கொள்ளையடிக்கிறார். மக்களை எல்லாம் அடிமையாக கொண்டுட்டு போகிறான். அங்கே போன அப்புறம் தான் தெரியுது நமக்கு எப்படிப்பட்ட கடவுள் நமக்கு கிடைச்சாரு, எவ்வளோ சுதந்திரமாக நம்ம இருந்தோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம். நம்முடைய பாவ வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம பாபிலோனில் கஷ்டப்படுறோங்க. திருப்பா 139 வாசி பார்க்குறோம். நம்ம பாபிலோன் நாங்கள் எருசலேம் நினைத்து புலம்பி அழுதுவோன்னு சொல்லிட்டு இருக்கோம். எருசலேமே எப்படிலாம் நீ எங்களுக்கு ஆபத்து பண்ண, ஆண்டவருக்கு இன்னொரு பேர் எருசலேம் இல்லை சொல்லுவாங்க. இப்படிலாம் நீங்கள் ஆபத்து பண்ணீங்க, உங்களோட அருமை தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் இங்கே அடிமையாக மாட்டிக்கிட்டு உங்களை நினச்சி நாங்கள் பழகிறோன்னு சொல்லிட்டு அந்த திருப்பாடெல்லாம் வரும், வாசி பாருங்க. மக்கள் அவ்வா அடிமையாக இருந்த பொழுது கடவுள் விடுதலை செய்தி அவர்களுக்கு கொடுக்குறார். அற்புதமான ஒரு பாருங்க பார்ப்போம். எருசலேம் மேல் அன்பு கொண்ட தலைவரும் கடவுள் இந்த செய்தியை சொல்கிற பாருங்க பார்ப்போம். எப்படி ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல் நிறை வாழ்வு பாய்ந்தோட செய்வே. நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தைரியமா இருக்கு, நீங்க மனம் மாறிட்டீங்க, நான் உங்களை காப்பந்து செய்வேன் என்று ஆண்டவர் தரும் ஆறுதல் மொழி. ஆறுதல் மொழி. அதாவது இந்த புற விடுதலையை, இந்த புற அடிமைத்தனத்தை நான் விடுதலையாக மாற்றி கொடுப்பேன். அது ஆண்டவரால் முடியும். சரி பாருங்க பார்ப்போம். இன்னொரு செய்தி. ஓகே, இந்த புற விடுதலையை கடவுள் நமக்காக போராடி என்ன பண்றாரு, நமக்கு விடுதலை கூட வச்சுக்கோமே. அக அடிமைத்தனத்துக்கு யார் விடுதலை பண்ணி தரது? இந்த மனுஷன் உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள், தீய நாட்டம், தீமை, வஞ்சகம், பொய், புரட்டு, எவ்வளவு விஷயங்களுக்கு இந்த அக வாழ்விலே அவன் அடிமைத்தனமா இருக்கு. அதிலிருந்து கடவுள் விடுதலை செய்யப்படாது, நாம தான் மீண்டு வரணும். அந்த அடிமை வாழ்வு நமக்கு தேவையா? சிந்திச்சு பார்க்கணும். 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளத்தில் பவுல் சொல்றார் பாருங்க பார்ப்போம். கலாத்தியர் திருமுகத்தில் நான் இயேசுவுக்கு அடிமை, மற்ற எதுக்கு அடிமை கிடையாது, எதுக்கு அடிமை கிடையாது, நான் இயேசுவுக்கு அடிமை.
இவ்வாறு நாம் சொல்ல தயாரா இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். புற அடிமைத்தனத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சந்தித்து நமக்கு விடுதலை கொடுப்பார், சரி. ஆனால் அக அடிமைத்தனம், எசப்பட வார்த்தை பாருங்க பார்ப்போம். நீங்கள் உட்புறத்தில் இருப்பதை சுத்தமாக வையுங்கள்னு சொல்லுவார். வெளியில தட்டை கழுவுற, சுத்தமாக கையை கழுவுற, ஆனா உள்ள சாக்கடையும் அழுக்கு இருக்குது. அதை என்ன பண்ண போறீங்க? அந்த அழுக்க சுத்தம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். இதுதான் அக அடிமைத்தனம். இதுல தான் மீண்டு வருவது எப்படி? மீண்டு வருவோமா? சிந்தித்து பார்க்கணும். இது சாதாரண காரியம் கிடையாது இல்லையா? இது சாதாரண காரியம் கிடையாது. இன்றைக்கு நற்செய்தி தான் பாருங்க பார்ப்போம். இந்த உலகத்திலே இவ்வாறு அடிமைப்பட்டு போற மனங்கள் எக்கச்சக்கம் ஏறா. அவனுடைய ஆசை பாருங்க பார்ப்போம். அதெல்லாம் அறுவடை. அந்த அடிமைத்தன அந்த தீமையிலே உழண்டு கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களை, அந்த ஆன்மாவை என்ன பண்ணணும்? விடுதலை பண்ணி போட்டு வரணும். எப்படி? நற்செய்தியை வைத்து. நற்செய்தி அறிவிக்கிற வீரர்கள் யார்? பாருங்க பார்ப்போம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடை மிகுதியா இருக்குது. நிறைய அறுவடை செய்யணும். நட்சத்திரத்தை அறிவிக்கணும், நல்லவர்களை சொல்லணும், நல்லவற்றை எடுத்து காட்டணும். ஏசப்பா கூறி நல்ல மொழிகளை ஏசப்பா கூறி நல்ல மொழிகளை நம்ம சொல்றோம். நம்ம ஏசப்பா எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போய் அந்த விஷயங்கள் என்னப்போ நம்ம மற்றவர்களை அறிவித்து, நல்ல செய்தியை அறிவித்து, அந்த அடிமைத்தன மனங்களை, அந்த அடிமைத்தன ஆன்மாக்களை நம்ம கடவுளுக்காக அறுவடை செய்யணும். நாம் அதற்கு தயாரா? இந்த ஆன்மாக்கள் அடிமைப்பட்டுகிற அந்த ஆன்மாக்களை மீட்டு கொண்டு வரும் மாபெரும் பணிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு இந்த உலகம் இருக்கிற மனித மனங்கள் இல்லையா, அகம் புறம் என்ற அடிமைத்தனத்தில் சிக்கி சீரழிஞ்சு கிடக்குது. அதை மீட்டு கொண்டு வர என் மகனே, என் மகளே, நீ தயார் இருக்கிறியா என்று ஆண்டவர் 2 கையை நீட்டி கூப்பிடுறார். நாம் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்க தயாரா? சிந்திச்சு பார்க்கணும். தயாராகும். ஆண்டவருக்கு உதவி செய்வோம். கடவுள் நம்மை தாங்குவார். சிறு ஒரு நிகழ்வு நடம் சொல்லியிருக்கிறேன். நான் திரும்பவும் ஒரு முறை அதை பகிர்ந்து கொள்கிறேன். நற்செய்தி பணி எப்படி செய்கிறாங்க பாருங்களேன். நாங்கள் வேதியராக படிக்கின்ற காலத்தில் 2.5 வருஷம் படிப்பேன். எங்களுக்கு கடைசி 3 மாதங்கள் களப்பயிற்சிக்காக எங்களுக்கு எல்லா ஊருக்கும் ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. எல்லா ஊர்களுக்கும் நேரடி பயிற்சிக்கு அனுப்புவாங்க. அப்போ நாங்கள் சிவகங்கை மறைபாடுறதுக்கு போயிருந்தோம். சிவகங்கைக்கு அங்கே ஒரு பள்ளியில் மறைக்கல்வி கிளாஸ் இருக்கிறதுக்காக எங்களுக்கு அங்கே இருக்கின்ற குருக்கள் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போனோம். காலையிலே போயிடணும். அது பள்ளி நேரத்திற்கு முன்பாக ஒரு பீரியட் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக அங்கே போக வேண்டியிருந்துச்சு. அப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு நானும் இன்னொரு சகோதரரும் போயிட்டுருக்குறோம். நான் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு என்னை யாரோ என் பேண்ட்டை சுரண்டுற மாதிரி ஒரு உணர்வு. திரும்பி பார்த்தேன். ஒரு குட்டி பெண் குழந்தை, குட்டி குழந்தை. அங்கிள் இந்தாங்க படிங்க அப்படின்னு ஒரு துண்டு சீட்டு, மிஞ்சி போன ஒரு சுண்டு வர சைஸ் இருக்கிற சீட்டு இருக்குது. துண்டு சீட்டு என் கையில் கொடுத்துட்டு அந்த குழந்தை போயிட்டா. நிற்க கூட இல்லை பிரதர், போயிட்டா. மாட்டினேன் சுரண்டி, அங்கிள் படிங்க அப்படின்னு கூட்டு போயினேன்ட்டான். தொடர்ந்து பார்த்தேன். 2 வார்த்தையால் இந்த துண்டு சீட்டில் இருந்துச்சு. இயேசு நல்லவர். என்னடா அது, யார் அந்த குழந்தை? சரி பாக்கில் வச்சுட்டு நான் கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ் முடிஞ்சிச்சு. இந்த இடைவேளை டைம் இருக்கும்ல, இன்டர்வல். அப்போது அந்த நம்ம வரண்டில் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்தா. அதை கூப்பிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டோமே, வாடாமாங்க, சொல்லுங்க அங்கிள் இந்த சீட் எதுக்கு அவன் அந்த காலை கொடுத்தேன் என்கிட்ட கேட்டேன். ஏது உனக்குன்னு கேட்டேன். இல்லை அங்கிள், நான் தினமும் ஸ்கூலுக்கு வரும்பொழுது எங்கள் டேடி 10 சீட்டு கொடுப்பாங்க, நான் 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு அந்த குழந்தை ஓடி போச்சு. சகோதரர்களே, எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு, ஒரு 1வது 2வது படிக்கிற சின்ன பிள்ளை தான் அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பெற்றோர் எப்படி பழக்கிறாங்க பாருங்கள், பயிற்சி வைக்கிறாங்க பாருங்கள் நற்செய்தி பண்ணிக்க. அந்த பிள்ளை நற்செய்தி பண்ணிக்க அளவு உண்டா சொல்லுங்க பார்ப்போம். அந்த பிள்ளையால் நான் கடவுள் நல்லவரை நான் போற்ற வாய்ப்பு கொடுத்தா பாருங்க நற்செய்தி.
நட்சத்திர பணி செய்யணும். செய்தால் அடிமைத்தனமாக உள்ள இந்த மனித உள்ளங்களை, அகம் புறம் என்ற வடிவில் அடிமைத்தனம் இருந்த மக்களை மீட்டு கொண்டு வரும் சகோதரர்களே. அதற்கு மிக சிறந்த கருவி நற்செய்தி பணி. ஆண்டவர் அழைக்கிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. என் பிள்ளைகளே, என் மகளே வாங்க என்று கடவுள் இருகரமைக்கு அழைக்கிறார். எனவே அவருக்கு அழைப்புக்கு செவிமடுத்து நட்சத்திர பணிக்கு செல்வோம். ஆண்டவர் நம்மை தாங்குவார். சந்திப்போம்.